இன்னைக்கு நம்ம மகாவீரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட ரியல் நேம் வந்து வர்தமனா அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டரா பிறகுதான் வந்து வர்தமனா மகாவீரா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இவர் எப்போ பிறந்தார்னா 540 BC, அதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு வந்து பிறந்திருக்காரு. எங்கே பிறந்தார்னா பீகாரில் வைஷாலி பக்கத்தில் வந்து குன்கிராமா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் கிராமத்தில் தான் வந்து இவர் பிறந்தார். இவரோட அப்பா பேர் வந்து சித்தார்த்தா, இவரோட அம்மா பேர் வந்து த்ரிஷாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட மனைவி பேர் என்ன யசோதா. இவங்க மனைவி யாருன்னா சமர்வீரா அப்படிங்கிற ஒரு மன்னரோட பொண்ணு தான் வந்து இவங்களோட ஒய்ஃபான யசோதா. இவங்க 2 பேருக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து அனோஞ்சா பிரியதர்ஷினி. என்னது அனோஞ்சா பிரியதர்ஷினி. இவங்களோட பொண்ணோட ஹஸ்பண்ட் பேர் என்னன்னா ஜமாலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜமாலி யாருன்னா மகாவீரர் இருக்கார்ல அவரோட ஃபர்ஸ்ட் சீடரா இருந்தவர் தான் இந்த ஜமாலி. என்னது ஃபர்ஸ்ட் சீடர் தான் இந்த ஜமாலி. இவர் 30வது வயசுல என்ன பண்றாருன்னா வீடு எல்லாத்தையுமே துறந்துட்டு வனவாசம் போகிறாரு. இவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் தானே இந்த மகாவீரர். இந்த சமண மதத்தை தோற்றுவித்தது யாருன்னா ரிஷபா தான் வந்து தோற்றுவித்தாரு. இவர் தான் வந்து முதல் தீர்த்தங்கரா அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 24 தீர்த்தங்கரா. இதுல முதல் தீர்த்தங்கரா இருந்தவர் தான் ரிஷபா. இவர் தான் சமண மதத்தை வந்து தோற்றுவித்தது. இதுல வந்து 24வது தீர்த்தங்கரா இருக்கிறவர் தான் மகாவீரா. லாஸ்ட் தீர்த்தங்கரா இருந்தவர் தான் யாரு மகாவீரா. இவர் வந்து 42வது வயசுல சால்ட்ரி, அதாவது சால்ட்ரினா தமிழ்ல வந்து குங்குளிய மரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே தான் வந்து இவர் ஞானம் பெற்றாரு. 42 வயசுல குங்குளிய மரத்துக்கு கீழே தான் வந்து ஞானம் பெற்றாரு. அதுக்கப்புறம் தான் இவர் என்னென்ன பேர்லாம் அழைக்கிறாங்க அப்படின்னா கேவலன்னு சொல்றாங்க, ஜீனா இல்ல ஜித்தேந்திரியான்னு சொல்றாங்க, ரிக்ரந்தா அப்படின்னு சொல்றாங்க, அர்ஹந்த் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் மகாவீரா. இது எல்லாமே இவர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் வந்த பெயர்கள். இவர் முதல் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் செர்மன் எங்க கொடுத்தாருன்னா பாவா அப்படிங்கிற இடத்துல 11 சீடர்களை வச்சு இவர் வந்து இந்த ஸ்பீச் கொடுத்தாரு. இவர் எப்ப இறந்தாரு அப்படின்னா 72 வயசுல 468 BC, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு வந்து இறந்திருக்காரு. இவர் எங்க வந்து இறந்தாருன்னா பாவாபுரி அப்படிங்கிற இடம், அதாவது பீகார்ல பாவாபுரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இறந்திருக்காரு. இந்த பாவாபுரி எது பக்கத்துல இருக்குன்னா பீகார் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் பக்கத்துல இருக்கு.